சமைச்சா முள்ளு குத்தும் எப்பவுமே ஒரு பயம் இருக்கும் மீன் வாங்கினா. நீங்களும் அப்படியா அப்படின்னு சொன்னால் கட்டாயம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் 2 டைப் ஆஃப் மீன் வாங்கிக்கிறேன். ஆனால் பேர் தெரியாது. நிறைய டைமில் பேர் கேட்பேன், பட் நினைவிக்காது. அவங்க சிங்களத்தில் பேர் சொல்கிறனால எனக்கு நினைவிக்காது. ஸோ இந்த ஃபிஷ்ஷை 2 கறிக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன். இதை எங்கள் வீட்டில் நான் ஹஸ்பண்ட் மட்டும்தான் ஃபிஷ் தின்னுவோம். ஃபிஷ் மோஸ்ட்டாகவே ஒரு நேரம் தான் தின்னும். 2 துண்டு இருந்தாலும் எங்களுக்கு போதும். ஸோ இதில் 8 குட்டி இருக்குது. இதில் 2 மீன் குட்டி எடுத்தேன். ஸோ இதை இந்த மாதிரி பிரித்து வச்சுக்க போகிறோம். ஸோ பார்த்து இந்த மாதிரி பெரிய தொண்டு இந்த மாதிரி, அது இந்த மாதிரி பெரிய தொண்டு, அது இந்த மாதிரி தொண்டு, அது இது ஒன்று தான் இருக்குது. சரி, இதுக்கு போட்டுருவோம். அண்ட் இந்த மாதிரி இப்படி பிரித்து வச்சுருவேன். ஸோ ஒரு 5 துண்டு 6 துண்டு இருந்தாலே எங்களுக்கு 2 பேருக்கும் போதும். மோஸ்ட்டாக பிள்ளைக்கு மீன் ஃப்ரை பண்ணி மட்டும் தான் நான் கொடுப்பேன். அப்படி அவிச்சு அதில் முள் எடுத்துகிட்டு கொடுப்பேன். கறியில் போட்டது பெருசாக கொடுக்க மாட்டேன். கறியில் போட்டாலே எப்படியும் அதில் உள்ள விட்டமின் போய்ட்டும், அதனாலே கொடுக்க மாட்டேன். அண்ட் சேம் இந்த ஃபிஷ்ஷையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். இது மிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் குச்சிக்கத்தூள், அதே போல் கொஞ்சம் நெச்சிரத்தூள், அதே மாதிரி மஞ்சத்தூள், கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுறது. இது அப்படியே ஒரே டைமில் பொரிச்சிடுவோம். பொரிச்சா இந்த மாதிரி குட்டி மீன் பொரிச்சோன்னா எப்படியும் நிறைய தின்பற்றோம். மோஸ்ட்டாக நாங்கள் நைட்டுக்கு ட்ரை பண்ணவே மாட்டோம். கூடுதலாகவே பகலுக்கு மட்டும்தான் மீன். இல்லை சிக்கன் ஆகிக்கட்டும், பீஃப் ஆகிக்கட்டும், ப்ரௌன் ஆகிக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நான் இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி மசாலா தடவித்தான் ஃபிஷ்ஷோ இதோ பீஃபோ சிக்கனோ எதாக இருந்தாலுமே வைப்பேன். சமைக்கிறதா இருந்தால் மஞ்சள் நச்சீரகம் போட்டு வைப்பேன். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பொரிக்கிறதா இருந்தால் அதுக்கு தேவையான மசாலாஸ் நான் மிக்ஸ் பண்ணியே வச்சுருவேன். நீங்களும் இப்படியானு கமெண்ட் பண்ணுங்கள்.